சுவாமி விவேகானந்தரின் சொற்பொழிவுகள். இந்த சொற்பொழிவின் தலைப்பு மதத்தின் ஆரம்பம். அடர்ந்த காடு, எண்ணற்ற வண்ணங்கள், எழில் கொஞ்சும் இதழ்கள், மெல்லென வீசி காற்றில் படபடக்க நின்ற மலர்கள் மென்மையாக ஆடியும் அசைந்தும் களித்தன. பல்வேறு நிறங்கள் கொண்ட சிறகுகளுடன் பறந்து திரிந்த பறவை கணங்கள் எழுப்பிய ஸ்வரங்கள் அந்த வனமெங்கும் எதிரொலித்தன. என் உள்ளத்தில் அமைதியை பெய்த இவை, என் தோழர்களாக இருந்த இவை நேற்று இருந்தன, இன்று இல்லை, மறைந்துவிட்டன. அவை எங்கே போயின? என்னுடன் இருந்து என் சுகதுக்கங்களை பகிர்ந்து கொண்ட, என் இன்பங்களிலும் பொழுதுபோக்குகளிலும் கலந்து கொண்ட என் விளையாட்டு நண்பர்களையும் காணவில்லை. எங்கே? நான் குழந்தையாக இருந்தபோது என்னை சீராட்டி தாலாட்டி பேணி வளர்த்தவர்கள், வாழ்நாள் முழுவதும் என்னை பற்றிய சிந்தனை ஒன்றையே எண்ணமாக கொண்டிருந்தவர்கள், எனக்காக எல்லாவற்றையும் செய்ய ஆயத்தமாக இருந்தவர்கள், அவர்களும் போய்விட்டார்கள். எல்லோரும் போய்விட்டார்கள், போய்கொண்டிருக்கிறார்கள், போய்விடுவார்கள். ஒவ்வொரு பொருளும் போயிற்று, போய்கொண்டிருக்கிறது, போய்விடும். இவர்களெல்லாம் எங்கே சென்றார்கள்? இவையெல்லாம் எங்கே போயின? இந்த கேள்விதான் ஆதிகால மனிதனின் மனதில் எழுந்து பதிலை எதிர்பார்த்து நின்றது. ஏன் அப்படி? எல்லாம் நலிந்து மண்ணோடு மண்ணாவதை அவன் கண்முன் காணவில்லையா? இவை சென்ற இடம் தேடி அவன் ஏன் தலையை புண்ணாக்கிக் கொள்ள வேண்டும் என்று நீங்கள் கேட்கலாம். எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. இதுதான் ஆதிகால மனிதன் முதலில் கண்டது. உருக்குலைந்து அழிவதாகிய மரணம் அவனை பொறுத்தவரை பொருளற்றதாக இருந்தது. மக்கள் அவனிடம் வருகிறார்கள், போகிறார்கள், திரும்பவும் வருகிறார்கள். சில வேளைகளில் அவர்கள் போகிறார்கள், ஆனால் திரும்ப வருவதில்லை. ஆகவே உலகின் மிக பழைய மொழியில் மரணம் என்பது ஏறக்குறைய போவது என்ற கருத்திலேயே குறிப்பிடப்படுகிறது. இதுதான் மதத்தின் ஆரம்பம். இவர்கள் எங்கே போகிறார்கள்? இந்த பிரச்சனைக்கு விடை தேடி எங்கும் அலைந்தான் அவன். உறங்கிக் கொண்டிருக்கின்ற உலகிற்கு ஒளியையும் வெப்பத்தையும் இன்பத்தையும் தன் ஆயிரக்கணக்கான கிரணங்களில் அள்ளிக்கொண்டு தோன்றுகிறான் காலை கதிரவன். மெல்ல மெல்ல பயணிக்கிறான். அந்தோ அவனும் மறைகிறான். சாய்ந்து கீழே இறங்கி மெல்ல மறைந்து விடுகிறான். ஆனால் மறுநாள் அதே மாட்சிமையோடும் அழகோடும் மீண்டும் தோன்றுகிறான். அழகிய தாமரை மலர்கள் நாகரிகத்தின் பிறப்பிடங்களான நைல் நதியிலும் சிந்து நதியிலும் டைக்ரிஸ் ஆற்றிலும் மலர்ந்து நிற்கின்ற அவை அவனது கதிர்கள் பட்டதும் கூம்பிய இதழ்களை விரித்து கண் விழித்து மலர்கின்றன. கதிரவனின் ஒளி தேய தேய அவையும் கண்ணையர்ந்து விடுகின்றன. ஆகவே சில உள்ளன, அவை வருகின்றன, போகின்றன, மீண்டும் உயிர் பெற்றது போல் மீண்டும் கல்லறையிலிருந்து வருகின்றன. இதுதான் முதல் விடை. எனவே தான் மிக பண்டைய மதங்களில் தாமரையும் சூரியனும் முக்கிய சின்னங்களாக திகழ்ந்தன. சின்னங்கள் எதற்காக? ஏனெனில் தனி கருத்து, அது என்ன கருத்தாக இருந்தாலும் சரி, வெளிப்படும்போது நாம் காணக்கூடிய உணரக்கூடிய தூல ஆடையை அணிந்து கொண்டுதான் வர முடியும். இது நியதி. போகிறது, ஆனால் உலகை விட்டே போய்விடவில்லை என்ற கருத்தை வெளிப்படுத்த வேண்டுமானால் அதை ஒரு மாற்றம், ஒரு தற்காலிக உருமாற்றம் என்றுதான் சொல்ல வேண்டியிருக்கிறது. எந்த பொருள் நம் புலன்களை தாக்கி அதிர்வுகளாக மனதிற்குள் சென்று ஒரு புதிய கருத்தை வெளிப்படுத்துகிறதோ, அந்த புதிய கருத்தை வெளிப்படுத்த அந்த பொருளையே நாம் ஓர் ஆதாரமாக மையமாக கொள்ள வேண்டியுள்ளது. அதனால்தான் சூரியனும் தாமரையும் முதல் சின்னங்கள் ஆயின. எங்கு பார்த்தாலும் ஆழமான பள்ளங்கள், இருண்ட கிடுகிடு பள்ளங்கள். கீழே எல்லாம் இருட்டும் பயங்கரமும் தான். தண்ணீருக்கடியில் கண்களை திறந்தாலும் பார்க்க முடியாது. மேலேயோ ஒளி, ஒரே ஒளி. இரவில் கூட நட்சத்திர கூட்டங்கள் ஒளி தந்து கொண்டிருக்கின்றன. நான் நேசிப்பவர்கள் எல்லோரும் எங்கேதான் போய்விட்டார்கள்? கீழே ஒரே கும்மிருட்டு மண்டி கிடக்கிறதே, அங்கே போயிருக்க மாட்டார்கள். மேலே அணையா ஒளி திகழ்கிறதே, அங்குதான் சென்றிருப்பார்கள். இதற்கு ஒரு புது சின்னம் தேவைப்பட்டது. அதுதான் அக்னி. கொழுந்து விட்டெறியும் ஜுவாலைகளுடன் அது சிறிது நேரத்தில் காட்டையே அழைத்து விடுகிறது.
உணவை சமைக்கிறது, வெப்பம் அளிக்கிறது, காட்டு மிருகங்களை துரத்துகிறது, உயிர் கொடுக்கிறது, உயிரை காப்பாற்றுகிறது. இனி அதன் ஜுவாலைகள் மேலே போகின்றனவே தவிர கீழே செல்வதில்லை. ஆகவே இதோ இன்னொரு சின்னம், மேலே உள்ள ஒளி உலகங்களுக்கு நம்மை எடுத்து செல்வதான அக்னி. அந்த ஒளி உலகங்களுக்கு சென்று விட்டவர்களையும் நம்மையும் இணைப்பதான அக்னி. ஓ இக்னிஸ், பிரகாசமானவர்களுக்கு எங்கள் தூதரே என்று மிக பழைய குறிப்பு ஒன்று கூறுகிறது. ஆகவே உணவுகளையும் பானங்களையும் இந்த பிரகாசமானவர்களுக்கு பிடித்தது என்று அவர்கள் கருதுகின்ற மற்ற பொருட்களையும் அக்னியில் இடுகிறார்கள். வேள்வியின் ஆரம்பம் இதுதான். ஆகவே ஆதி மனிதனின் முதல் கேள்விக்கு அவனை திருப்திப்படுத்தத்தக்க விடை கிடைத்துவிட்டது. இப்போது அடுத்த கேள்வி எழுந்தது. இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன? இந்த கேள்வி ஏன் முதலில் வரவில்லை? ஏனெனில் நாம் திடீர் மாறுதலையே நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்கிறோம். துன்பம், துயரம், பிரிவு போன்றவை நம் மனதில் ஆழமாக பதிவது போல் இன்பம், மகிழ்ச்சி, சேர்க்கை போன்றவை பதிவதில்லை. இன்பமும் மகிழ்ச்சியும் சுகமும் நமது இயல்பு. அந்த இயல்புக்கு மாறாக திடீரென்று நம்மில் குறுக்கிடுகின்ற எதுவும் இயல்புக்கு ஒத்தவற்றை விட நம் மனதில் ஆழ பதிகின்றன. ஆகவே மரணத்தையே மிகப்பெரிய பிரச்சனையாக கொண்டு அதற்குத்தான் முதலில் தீர்வு காண நேர்ந்தது. பின்பு முன்னேற்றம் அதிகரிக்க அதிகரிக்க இவை எங்கிருந்து வந்தன என்ற கேள்வி பிறந்தது. வாழ்கின்ற ஒவ்வொன்றும் இயங்குகிறது, நாம் இயங்குகிறோம். நமது சங்கல்பம் நமது உறுப்புகளை இயங்கும்படி செய்கிறது. சங்கல்பத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் நமது உறுப்புகள் வடிவங்களை படைக்கின்றன. எனவே இயங்குகின்ற ஒவ்வொன்றிலும் சங்கல்பம் என்ற இயக்கி இருக்கிறது. இன்றைய குழந்தை கொள்வதான இந்த கருத்தையே குழந்தை நிலையிலிருந்த அன்றைய மனிதனும் கொண்டிருந்தான். காற்று ஒரு சங்கல்பத்தை உடையது. மேகம் முதலான இயற்கை அனைத்தும் தனித்தனி சங்கல்பங்களாலும் மனங்களாலும் ஆன்மாக்களாலும் நிரம்பியுள்ளன. நாம் பல பொருட்களை படைப்பது போலவே இவை எல்லாவற்றையும் படைக்கின்றன. அவர்களே, அந்த தேவர்களே, இலோஹிம்களே இவை அனைத்தையும் படைத்தவர்கள். இதற்கிடையில் மனித சமுதாயம் வளர்ந்தது. சமுதாயத்தில் ஒரு மன்னன் இருந்தான். ஒளிமிக்கவர்களான இந்த இலோஹிம்களுக்கு இடையேயும் ஏன் ஒரு தலைவன் இருக்கக்கூடாது? ஆகவே ஒரு தேவதேவன், ஒரு இலோஹிம் யாவே கற்பனை செய்யப்பட்டான். அவன் தேவதேவன். அவனே தன் தனி சங்கல்பத்தால் அனைத்தையும் படைத்தான். இந்த ஒளிமிக்கவர்களான இலோஹிம்களையும் படைத்தவன் அவனே. பல விண்மீன்களையும் கோளங்களையும் நியமித்தது அவனே. அதுபோல் இயற்கையின் பல்வேறு செயல்பாடுகளை கவனித்து வர தேவர்களையோ தேவதூதர்களையோ நியமித்தவனும் அவனே. சிலர் மரணத்தை கவனிக்கின்றனர், வேறு சிலர் பிறப்பை கவனிக்கின்றனர். இவ்வாறு பலர் பல்வேறு செயல்பாடுகளை கண்காணிக்கின்றனர். ஒரு தேவதேவன் தன் ஆற்றல் மிகுதியால் மற்ற எல்லா தேவர்களை விடவும் உயர்ந்திருக்கிறான் என்ற இந்த கருத்து எல்லா மதங்களுக்கும் மூலங்களான ஆரியர் மற்றும் செமிட்டிக் இனத்தவர்களிடையே பொது கருத்தாக உள்ளது. ஆனால் ஆரியர்கள் இங்கிருந்து ஒரு புதிய தொடக்கத்தை வகுக்கிறார்கள். இது ஒரு மாபெரும் மாற்றுப்பாதை. அவர்களது கடவுள் தேவதேவன் மட்டும் அல்ல, அவர்தான் மேலுலகில் உள்ள தந்தை. இதுதான் அன்பின் ஆரம்பம். செமிட்டிக் கடவுள் கர்ஜனை செய்பவர், பயங்கரமானவர், சேனைகளுக்கு தலைவர். இந்த கருத்துக்களுடன் தந்தை என்ற ஒரு புது கருத்தை ஆரியன் சேர்த்தான். சமுதாயம் வளர வளர இந்த இரு மதங்களின் வேறுபாடு நன்றாக திரையிலாயிற்று. உண்மையை சொல்வதானால் மனித பேரினத்தின் ஒரு கிளையான செமிட்டிக் இனத்தின் மத வளர்ச்சி இந்த இடத்தில் தடைபட்டு விட்டது. செமிட்டிக் கடவுளை காண முடியாது. அது மட்டுமல்ல, கண்டால் மரணம்தான் நேரிடும். ஆரியர்களின் இறைவனை காண முடியும் என்பதுடன் உயிர்களின் குறிக்கோள் அவர். வாழ்வின் ஒரே நோக்கம் அவரை காண்பதே. மன்னனான தங்கள் கடவுளை செமிட்டிக் இனத்தினர் வழிபடுவதும் அவர் வகுத்த விதிகளை பின்பற்றுவதும் அவர் தரும் தண்டனைக்கு பயந்தே. ஆரியரோ அவரை தந்தையாக, தாயாக, நண்பனாக நேசிக்கின்றனர். என்னை நேசிக்க வேண்டுமானால் என் நாயையும் நேசிக்க வேண்டும் என்பார்களே, அதைப்போல் அந்த தந்தையின் படைப்பான உயிர்கள் அனைத்தையும் நேசிக்க வேண்டும்.
ஏனெனில் அவை அவருடையவை. செமிட்டிக் இனத்தாருக்கு, செமிட்டிக் மக்களுக்கு இந்த வாழ்வு போர்க்கள எல்லைப்புறமாக திகழ்கிறது. மனிதனின் நன்றியை சோதிப்பதற்காகவே ஆண்டவன் அவனை இங்கே வைத்திருக்கிறான். ஆரியனுக்கோ ஒரு லட்சியத்திற்கான பாதையே இந்த வாழ்வு. செமிட்டிக் இனத்தினருக்கு கடமையை சரியாக செய்தால் போதும், சொர்க்கத்தில் என்றென்றைக்குமாக இன்பம் அனுபவிக்கலாம். ஆனால் ஆரியனுக்கோ கடவுள்தான் அந்த சொர்க்கம். செமிட்டிக் இனத்திற்கு இறை சேவை என்பது ஒரு பயனை பெறுவதற்கான ஒரு வழி, அதாவது இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் பெற ஒரு வழி. ஆனால் ஆரியனுக்கோ இன்பம் துன்பம் எல்லாமே வழிகள், இறைவனே முடிவு, லட்சியம். சொர்க்கத்திற்கு போவதற்காக கடவுளை வழிபடுகிறான் செமிட்டிக் இனத்தினர். ஆரியனோ கடவுளை அடைவதற்காக சொர்க்கத்தை உதறி தள்ளுகிறான். சுருக்கமாக இதுதான் முக்கிய வேறுபாடு. ஆரியனுடைய வாழ்க்கையின் குறிக்கோள் கடவுளை காண்பதுதான், அன்பரின் முகத்தை காண்பது. ஏனெனில் அவரின்றி இவனால் வாழ முடியாது. நீ இல்லாவிட்டால் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எல்லாம் தங்கள் ஒளியை இழக்கின்றன.